நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு எப்படின்னா பிளஸ் மைனஸஸ் அப்படின்ற மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு. ஒரு நிலையான அப்படின்ற ஒரு விஷயங்கள் இங்க இல்லாம இருக்கு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கானதான். அது என்ன நிலை இல்லாம அது எப்படி இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த 18 மாசங்கள் நீங்க இப்போ இந்த ஒரு 10-12 நிமிஷம் நீங்க கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு சித்தரிச்சுக்க 100% முடியும். சரி, என்னன்றது நம்ம பார்க்கலாமா? நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்பத்தான் 7.5 சனி முடிஞ்சிருக்கு. அப்பாடி சனி பயிற்சிக்கு எல்லாரும் சொல்ல பலன் ஆறுதலா இருந்தது, அப்பாடின்னு இருக்கு. ஆனா இப்ப என்னடா இது 2 மாசம் தான் தாக்கு பிடிச்சதா? ராகு 2லயும் 8ஆம் வீட்டுல போய் கேதுவா, அடேங்கப்பா அப்படின்ற ஒரு நிலை. ஆமா, சேலஞ்சஸ் அப்படின்றது தான் லைஃப். பட் அந்த சேலஞ்சஸை வின் பண்றதுக்கு அப்படின்றது குருனுடைய பார்வை ராகு மேலே உயர்ந்து பிளஸ். பட் ஸ்டில் அக்டோபர்ல அவர் கடகத்துக்கு மூவாரார். அப்ப டோட்டலி குருனுடைய பார்வையும் முழுக்க இந்த 18 மாசங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்ல. மற்ற ராசிக்கு இருக்கிறத விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாவே தான் இருக்கு அப்படின்றது மனசுல வச்சுட்டு நெகட்டிவ் அப்படின்றது எதெல்லாம் உங்களுக்கு தோணுமோ அந்த விஷயத்துல எல்லாம் டபுள் ட்ரிபிள் காஷனா இருக்கணும். பொதுவாகவே மகர ராசிக்காரங்க கொஞ்சம் சட்டுன்னு பேசுறத கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க பேசும்போதே அவங்க மனம் வலிக்கும் அப்படின்ற வார்த்தைகள் ப்ரனௌன்ஸே பண்ணக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நேர்முகமான எதிரியும் வருவான், மறைமுகமான எதிரியும் வருவான். நீங்க எந்த ஒரு வார்த்தை அவன் மனசை நொந்து நூலாயிருக்குன்றது உங்களுக்கு புரியாமலேயே நீங்க யதார்த்தமான வார்த்தையா இருக்கும். ஏன்னா நிறைய நீங்க அப்படி பேசுறவங்களா இருப்பீங்க. இப்போ நீங்க பேசுனது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு லீகல் ப்ராப்ளம் கொண்டு வர்ற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டிக்குவீங்க. அதனால 2ல ராகு அப்படின்றது நீங்க பேசுறது சர்ப்பம் பேசினா எப்படி வெடுக்குன்னு இருக்கும், பாய்சனஸா இருக்கும். அந்த மாதிரி பாய்சனஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இது வெளிவட்டாரத்துல மட்டும் இருந்தா கூட பரவாயில்லைங்க. இது குடும்பஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட பேசும்போது, நட்பு வட்டாரத்துல பேசும்போது, பார்ட்னர்ஷிப்ல பேசும்போது, ஒரு சோஷியல் மீட்டிங்ல நீங்க பேசும்போது, யாரோட பழகி பேசும்போது, ஏன் சிம்பிளா நீங்க திடீர்னு ஒரு கேப் புக் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, அந்த கேப் டிரைவர்கிட்ட நீங்க பேசுறது வெடுக்குன்னு இருக்கும். அப்போ அவனுக்கு ஒரு எரிச்சலா அவனுக்கு ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பேச்சினால், உங்களுடைய கண்களால் பல எரிச்சல்கள் மற்றவங்களுக்கு ஊட்டுறதுனால நிறைய பகைமைக்குள்ள மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்ப நல்லதே இருக்காதா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். ஆனா அதுலயுமே பாத்தீங்கன்னா ஏண்டாப்பா அப்படின்னு இருக்கும். நிறைய பேருக்கு வீடு வாங்குறது ஒரு பெரிய கனவா இருக்கும். ஆனா இப்போ வீடு வாங்கிடுவீங்க. ஆனா அந்த இஎம்ஐ கட்டிடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா 2 மாசம் 3 மாசத்துக்கு அப்புறம் வெறுப்பு அப்படின்றது உச்ச கட்டத்துக்கு போகும். ஏண்டாப்பா இப்ப என்னமோ சுகமா இருந்தது, கடைசியில இதுதான் உனக்கு தேவையா, என்னமோ வீடுன்னு போட்டு உயிரை வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்தாரிடம் எரிச்சலோட நீங்க பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போ அங்க சந்தோஷம் அப்படின்றது நீங்களே உங்களுடைய பேச்சினால் கெடுத்துக்குவீங்க. இப்போ ஒரு குழந்தையா இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய டீச்சர்ஸே உங்களை கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுறதுக்கும், இது கூட தெரியலையா, இது கூட புரியலையா, என்னத்தான் நீ படிச்ச அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டேக் இட் ஈஸி பாலிசின்றதும், ஆமா மிஸ் இது புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஸ்டெப் மிஸ் பண்ணதான் புரியல அவ்வளவுதானா அப்படின்ற இடத்துலயும் பணிவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு காசப் அப்படின்ற ஒரு விஷயம் இத்தினோண்டு கூட இருக்கக்கூடாது. அந்த காசப் பெரிய லெவல்ல போயிடும். டே உன்ட்ட தானடா சொன்னேன், நீ என்னடா இப்படி போய் சொல்லி வச்சிருக்க அப்படின்றது கூட இருக்கிறவங்களே குழிப்பறிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா நீங்க ஏதோ பேசினதா உங்களுக்கு பெரும் காயமா அந்த மனசுக்குள்ள போய் பாதிச்சிடும். தயவு செஞ்சு யாரையுமே நம்பிடாதீங்க. யாரை நம்பினாலும் இப்ப அவங்க வேறொரு வேலையை செஞ்சு அது மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. 8ஆம் வீட்டுல கேது அப்படின்றதும் சூரியன் வீட்டுல கேது அப்படின்றதும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அரசு வழி எதுவுமே நீங்க பேலன்ஸ் வச்சிடக்கூடாது. வெல்த் டாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா ஒரு ரூல் கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது போர்டு இப்படிதான் இருக்கணும், தமிழ்ல ஃபர்ஸ்டா இருக்கணும், இங்கிலீஷ்ல சின்னதா இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். நீங்க ஓகேப்பா
அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி மாட்டி இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு மட்டும் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள், அதிகமான ஃபைன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எது எடுத்தாலுமே நீங்க அது கரெக்டா இருக்கா, கரெக்டா பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பார்த்துட்டு, அதே மாதிரி அதிகாரிகள் இடத்தில் என்னப்பா இது என்னப்பா தப்பு, ஏன்னா சும்மா நீங்க வந்து இஷ்டத்துக்கு இந்த போர்டு வந்து 30,000 ரூபாய் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வாக்குவாதங்கள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த வாக்கினால் மிகப்பெரிய பிரச்சனைகளும் ஏமாற்றத்துக்கும் நீங்க வந்து போயிடுவீங்க. ஸோ இவனை நம்பின கேட்டுட்டு வர சொல்லி ஆனா இவன் சரியாவே கேட்கல அப்படின்னு இன்னொருத்தர் மேல பழி போட்டீங்கன்னா அவனும் சேர்ந்து உங்களுக்கு பகைவன் ஆயிடுவான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குழந்தைங்க தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா இருங்க. இந்த சோஷியல் மீடியாவோட இப்ப பலர் தப்பானவங்களோட நீங்க சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அண்ட் உங்களுக்கு நெகட்டிவான ஈர்ப்பு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் அண்ட் நெகட்டிவான என்னப்பா இருக்கு இது கூட நீ குடிக்க மாட்டியா, இதுல ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் நாங்கெல்லாம் குடிச்சிட்டு நல்லா தானே இருக்கோம், இதெல்லாம் ஒரு பாயிண்டே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நெகட்டிவான விஷயத்த பாசிட்டிவா கண்ணில் காமிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மகர ராசி மகர லக்ன குழந்தைங்க, அதுவும் கரெக்டான ஏஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க, ஒரு 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலேயே அப்படின்னு இருந்தா பெற்றோர்கள் இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை எடுத்து சொல்லணும். அதாவது அட்வைஸ்ன்றது தயவு செஞ்சு மகரத்துக்கு பண்ணாதீங்க, ஆனா புரிய வைங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, அப்பா இன்னைக்கு நிறைய வந்து நெகட்டிவிட்டி ஓடிட்டே இருக்குப்பா, அந்த நெகட்டிவான ஹேபிட் வர்றது ஒரு நிமிஷத்துல வந்துடும், அப்போ ஒரு சுகத்தை கொடுக்கும், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாராட்டுவாங்க, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா மாட்ட போறது நீதான்ப்பா, உன்னுடைய ஆரோக்கியம் தான்ப்பா அப்படின்றதும் குடும்பம் அழலாம், குடும்பம் ஃபீல் பண்ணலாம், குடும்பம் வந்து செலவு பண்ணலாம், ஆனா அந்த வலியும் வேதனையும் உனக்குத்தான் அப்படின்றத நீங்க புரிய வைக்கும் போது அவங்க அதுக்குள்ள போக மாட்டாங்க. திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ராகு இருக்கிறதுனால 8ல கேதுவும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ நல்லா தெரிஞ்சவங்கன்னு பார்த்து நீங்க பண்ணாலுமே நீங்க நினைச்சது ஒன்னா இருக்கும், அவங்க இருக்கிறது வேறையா இருக்கும். ஸோ ரொம்ப 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 விசாரிச்சு பண்ணணும். கட்ட பொருத்தம் கண்டிப்பா பார்க்கணும். சுய ஜாதகத்துல இப்போ திருமணத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கு, திருமண அமைப்பு இருக்கா அப்படின்றது ரொம்ப அலசி ஆராய்ந்து, அப்படி இருந்தாலுமே அந்த குடும்பத்தோட எந்த குடும்பத்துக்கு நீங்க வந்து மேட்ச் ஆக போறீங்களோ, திருமணமாகி போறீங்களோ, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி என்னன்றதை பார்த்து அப்புறம் தான் பண்ணணும். நிறைய நம்ம கிராஸ் பண்றது வந்து சூப்பர்ப்பா, பெரிய குடும்பம், ரொம்ப வசதி இருக்கு அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தேங்க, ஆனா பார்த்தா அது பாக பிரிவினையே ஆகல. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான லீகல் இஷ்யூஸ் இருக்கு. இப்ப டக்குன்னு மாப்பிள்ளை வெளியில வந்தாரு அப்படின்னா ஒண்ணுமே அவருக்கு இல்லைங்க, நம்ம தான் காப்பாத்துற மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் சிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப 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 எச்சரிக்கை தேவை. இருட்டான இடத்துல போய் சாப்பிடாதீங்க. அண்ட் கேண்டில் லைட் டின்னர்னு சொல்லும் போது அங்க உங்களுக்கு மட்டும் ஒரு பூச்சி வந்து விழுந்திருக்கும், அது கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி அன்கிளீன் இடத்துல நீங்க சாப்பிடவே கூடாது. எதுவாக இருந்தாலும் நீங்க பார்த்துக்கணும். அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கட்டிகள் உடம்புல ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஹெரிடிட்டரி சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இப்ப இந்த ப்ராப்ளம் தலை தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க மிளகு மஞ்சள் பொடி அதிகமா நீங்க சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி முன்னோர்களுக்கு நீங்க வந்து சார்த்தம் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு அமாவாசையும் தகப்பன் இல்லாதவங்க கண்டிப்பா நீங்க வந்து தர்ப்பணம் உடணும் அப்படின்றது கேட்டுக்கிறேன். கடலோரம் நீங்க போய் நீங்க கடல்ல குளிச்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பா கொடுக்கும். அண்ட் நீங்க நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய சீக்ரெட்ஸை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. யாரோடையும் பேச போய் அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்க போகுது. அதே மாதிரி அருகம்புல் ஜூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். விநாயகர் கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எங்க இருந்தாலும் சரி 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்து பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க, அங்க ரொம்ப விசேஷம். அங்க இருக்கக்கூடிய விபூதியை வாங்கிட்டு வந்து நீங்க ஆல்வேஸ் உங்க பாக்கெட்ல வச்சுட்டு டெய்லி வச்சுட்டு போறதும் உங்களுடைய வீட்லயும் ஆபீஸ்லயும் வைக்கிறது மேலும் சிறப்பா கொடுக்கும். அண்ட் வெத்தலை மாலை நீங்க விநாயகருக்கு போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பா கொடுக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டி அலர்ஜி ஃபுட்ஸ், டீடாக்சின் ஃபுட்ஸ் அப்படின்னு எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் நீங்க இன்டேக் பண்றதும், வயிறை நல்லா கிளீனா வச்சுக்கிறதும், இப்ப முடிஞ்ச ஒரு பேதி எடுக்கிறதுமே ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி புழுக்கள் பூச்சிகள் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுடைய தொப்புள்ள நல்லெண்ணெயோ விளக்கெண்ணையோ நீங்க தேய்ச்சி வர ஆட்டோமேட்டிக்கா அப்லிஃப்ட்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும், மன ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும்,
குடும்ப பலு கண்டிப்பா ஏற்படும். அந்த குடும்ப பலுவை எப்படி சமாளிக்கணும்ன்ற எண்ணத்தை நீங்க தான் யோசிக்கணும். இப்ப பினான்சியல் அப்லிஃப்ட்மெண்ட் வரும், பிசினஸ் நல்லா நடக்கும். ஆனா அதுலயும் அலைச்சலும், நீங்க ஒண்ணு நினைச்சா உங்களுடைய லேபரர்ஸ் ஒண்ணு நினைச்சுக்குவாங்க, உங்களுடைய டீம்மேட்ஸ் கரெக்டா கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாம் நிறைய ஸ்ட்ரெயினிங் வந்து ஏற்படும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும், சுய ஜாதகத்துல உங்களுடைய ராகு கேதுனுடைய நிலை கண்டிப்பா பார்த்துக்கணும். அண்ட் அந்த ராகு சனி வீட்டில் இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல சனி கிரகம் எப்படி இருக்கு, சூரியன் எப்படி இருக்கு, ராகு கேது எப்படி இருக்கு அப்படின்றது நிச்சயமா நீங்க பார்த்துட்டு அந்த காஷன்றது எந்த அளவுக்கு காஷனா இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கணும். அதே மாதிரி சர்ப்பதோஷத்தோட நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்ரீ காளகஸ்ரீ திருப்பாம்புரம் கொடுமுடின்றது பரிகார ஸ்தலம். அங்க பிரம்மா விஷ்ணு சிவன் மகுடேஸ்வரர் கோயில், அங்க போய் நீங்க பரிகாரங்கள் பிரீத்திகள் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க திருச்செந்தூரும் நீங்க போயிட்டு வரலாம். ஸோ நீங்க பேரையூர் போயிட்டு வரலாம். இதெல்லாம் செய்ய 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 அந்த நெகட்டிவிட்டி அப்படின்றது உங்களுக்கு கண்ணில் காமிக்கும். இப்ப வேண்டியது என்ன அப்படின்னா, உள்ளது உள்ளபடி உங்க கண்ணில் காமிச்சிட்டாலே நீங்க ஜெயிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியாமலேயே பல விஷயங்கள் மாற்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. காதல் வயப்பட்டவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிரேக்கப் ஆகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. எலுமிச்சப்பழம் வேப்பலை உங்களுடைய வச்சுக்கிறது நல்லது. இன்னும் சொல்ல போனா நீங்க படுக்கிற இடத்துல நார்த் ஈஸ்ட் கார்னர்ல ஒரு காப்பர் தட்டுல நீங்க கொஞ்சம் வந்து வேப்பையிலையும் மஞ்சள் பொடியும் போட்டு வச்சுக்கோங்க. அது காயிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். சால்ட் வாட்டர் பவுல் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. மனசை தெளிவா வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் அலர்ட் அலர்ட் அலர்ட்னு இருந்தாதான் சரியா இருக்கும். இல்லாட்டி ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னா வண்டி முட்டினா மட்டும் இல்லை, நீங்க நினைச்சது ஒன்றும் நடக்கிறது ஒன்றா இருக்கிறதுக்கும் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஸோ காஷன் அப்படின்றது ரொம்பவே தேவை. நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க, அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா கொடுக்கும். லக்ஷ்மி நரசிம்மரை கண்டிப்பா நீங்க பிடிச்சுக்கோங்க. அண்ட் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு சொல்லும் போது பானக லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.